இந்த விவகாரம் குறித்து மத்திய அரசு எந்தவித அதிகாரப்பூர்வ தகவலையும் வெளியிடாத நிலையில் தலைநகர் டெல்லியில் அமெரிக்க விமானத்தில் தரையிறக்காமல் பஞ்சாபில் தரையிறக்கப்பட்டது குறித்து எதிர்க்கட்சி கேள்வி எழுப்பும். இந்த வாசலிலே வெள்ளவர தம்பிக்கு வடக்க மழையும் பெய்ய அடையம் பொறப்பு ராஜா இந்த வாசலிலே வெள்ளவர இந்த வாசலிலே தண்ணி கட்ட என் வகையான என் தம்பி இல்லை அதை ரெடி பண்றதுக்கு என்ற நாள் முடியல, உனக்கு வேலை இல்லை, என்னமோ வரப்போகுதுன்னு நீ தெரியல, என்னமோ நடக்கிறது நடக்கட்டு. பாரம் இல்லைங்கிறீங்க, நான் பாரத்துக்கு நீங்கள் ஆன்லைனில் போய் கேளுங்கிறீங்க. நான் இன்னைக்கு நம்ம இந்த தொகுதி ஒரு மாவட்டத்தில் இருக்கு. அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தொகுதி இந்த மாவட்டத்தில் இல்லை, வேற ஒரு மாவட்டத்தில் இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க மாவட்டத்தை மாற்றி விட்டீங்க. சரி, சட்டமன்ற தொகுதின்னு கேட்டா இன்னைக்கு உள்ள சட்டமன்ற தொகுதி இப்ப இல்ல, 2002ல இந்த ஊர் வேற சட்டமன்ற தொகுதியில இருக்குங்கிறீங்க. நீங்க மாவட்டத்தையும் மாத்திட்டீங்க, சட்டமன்ற தொகுதியும் மாத்திட்டீங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காடி எங்கடான்னு கேட்குறீங்க. நீ எங்கடா ஓட்டு போட்டீங்கன்னு கேட்குறீங்க. நான் நேற்று எங்கே இருந்தேன்னே எனக்கு தெரியாதப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்கே ஓட்டு போட்டேன்னா எனக்கு எப்படி என் ஞாபகம் இருக்கும்? வயசானவனுக்கு. ரெண்டாவது, அதுல என்ன பாகம்னு கேட்குறீங்க. என் வீட்டு பாகமே முடிக்க முடியாம இந்த வில்லங்கத்துல நின்றுட்டு இருக்கு. நீ ஓட்டு பாகத்தை கேட்டா அது எப்படி நான் ஞாபகம் வச்சுக்க முடியும்? சரி, என்ன வரிசைன்னு கேட்குறீங்க. வரிசை எண்ணுக்கு நான் எங்கேமா போறது? நான் ரேஷன் கடை அரிசி வரிசையில இருந்தா பழக்கப்பட்டேனே தவிர உங்க வரிசையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு பாமரனுக்கு எப்படி தெரியும்? சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். என்கிட்ட ஆதார் நம்பர் இருக்கு, என்கிட்ட வருமான வரி பேன் நம்பர் இருக்கு, நான் வருஷம் வருமான வரி கட்டுறேன், எனக்கு ரேஷன் கார்டு இருக்கு, எனக்கு பாஸ்போர்ட் இருக்கு. இவ்வளவு இருந்தும் 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கார்டு இல்ல, அதனால உனக்கு ஓட்டு இல்லைன்னு சொன்னா இது என்ன நியாயம்? நீங்க என்ன சொன்னீங்க? எல்லோரும் ஜனநாயக கடமை ஆற்ற வாருங்கள், யாரும் விட்டு போகாமல் வாருங்கள், உடனே ஓட்டு போடுங்க. இப்ப நான் ஓட்டு போட வாரேன், உனக்கு ஓட்டு இல்லைன்னு சொன்னா இது என்ன கடமை? அப்ப இது ஜனநாயகத்துக்கு உரிமைக்கு எதிர நீங்க செயல்படுற மாதிரி ஆகாதா? இதை நீங்க எல்லாம் வச்சுக்கணுமா? நான் ஒவ்வொரு படிச்ச எனக்கு, அரசாங்க வேலையில இருந்த எனக்கு, உயரதிகாரி இருந்த எனக்கே இவ்வளவு பிரச்சனைனா ஒரு பாமரத்தை போய் 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காடி எங்கன்னா அவன் என்னத்தை வச்சிருப்பான்? ஃபார்முலா ஃபில் பண்ணிட்டீங்களா? எங்கீங்க சண்டை உடைக்கிற மாதிரி இருக்குது. எல்லாம் எங்களை எல்லாம் கேட்க வேலையை விட்டு ஓடிடலாமான்னு இருக்குது. இல்ல, வீடு இருந்தா ஆள் இல்ல, ஆள் இருந்தா இந்த இதுல அவங்க பேர் இல்ல. போய் கலெக்ட் பண்ணதான் நம்ம வேலை. நீங்க அதை பண்ணிட்டு வந்துக்கணும்ல. உங்களுக்கு கொடுத்த வேலை தான் நீங்க செய்ய, நான் கொடுத்த வேலை நான் செய்ய முடியும். நாங்க வாங்கி என்னங்க பண்ணா? இது வரைக்கும் எங்களுக்கு என்ன நடந்திருக்கு? வீடு இல்ல, வேலை இல்ல, நாங்க என்ன பண்றது? எங்களை கேக்குறாங்க. இதெல்லாம் கேக்குறதுனால உங்களுக்கு ஓட்டு வேணும்னா நீங்க இதெல்லாம் எழுதி கொடுக்கணும், ஃபில் பண்ணி கொடுக்கணும். நீங்க சொல்லணும். சொன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொண்டாடுறீங்க, வீட்டுல இருக்கிறதா கொண்டு வரல சார். போமா, நீங்க உங்க வீட்டுக்காரர் வர சொல்லுங்க. என்னங்க இது ஜெராக்ஸ்? ஜாதக ஜெராக்ஸ் கொண்டாந்துருக்கீங்க. இதை வச்சுதான் காது குத்து, கல்யாணம் எல்லாம் பண்றாங்க. இதை வச்சுதான் பூராமே நடக்குது. இத போய் நீங்க ஜெராக்ஸ் இது செல்லாதுன்னு சொன்னீங்கன்னா வேற எதை கொடுத்துருக்கீங்க? சரி, நீங்க நம்மாலு உங்களுக்கு ஓட்டு வந்துங்க, இதை ஆபீஸ்கிட்ட கொடுத்து பாக்குறேன். அப்படி சொல்லுங்க. நீங்க அங்க திருநெல்வேலிக்கே போயிருங்க. ஏங்க, நான் இங்கேதான் குடியிருக்கேன், இங்கேதான் வேலை பார்க்குறேன், என்னை கொண்டு போய் திருநெல்வேலி போக சொன்னீங்கன்னா இதுக்கு நான் திருநெல்வேலி போய் பாலை வாங்க முடியுமா? நீங்க தானே நாங்கள் இங்கே வந்தோம், அப்புறம் இங்கேயும் இல்லைன்னா எப்படி? ஆதார் கார்டுல இருந்து எல்லாமே எனக்கு இங்கே தானே வாங்கி இது மாறி இருக்கு. அங்கே ஏதாச்சும் கட் பண்ணிட்டோம்ல, திரும்ப அங்கே போச்சோன்னா நான் எந்த இடத்துல போய் கேட்பேன்? நீங்க 2002 எங்க ஓட்டு போட்டீங்க?
मेरा नाम मैं बैरन सिंह ஸ்டேட்லயும் நாங்கள் ஓட்டு போடலாம். பேசினாதானே எங்களுக்கு புரியும். மொழி நாங்க கத்துக்கிட்டோம், நீங்க தான் எங்க மொழின்னு நீங்க கத்துக்கல. நாங்க அங்கே ஓட்டு போட வரல, நீங்க தான் வந்திருக்கீங்க. மேடம் இங்கே இருக்கிறவங்க இருக்கிறாங்க, நாங்க அங்கிருந்து வர்றோம். எங்க ஸ்டேட்ல எனக்கு ஓட்டு இருக்குது, இந்த ஸ்டேட்ல எனக்கு ஓட்டு இருக்குது. இன்னும் நான் வெளி ஸ்டேட்டுக்கு இந்த இந்தியாவுக்குள்ள எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் நான் ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கலாம். பார்த்தாலே ஒரு மாதிரி தான் இருக்கு. நான் போட்டோல எப்படி இருக்கீங்க, நேரில் எப்படி இருக்கீங்க? வயசாக ஒரு செட்டப்பு இங்கிலீஷ் கொஞ்சம் ரொம்ப வேலையா இது ஓட்டு போடுறது நமக்கு எதுக்கு இருக்கா இல்லையா? போட இல்லைன்னா போடல, நான் போடுறேன். யோ எப்படி வாயா குடி போயா பணம் கொடுங்க, ஓட்டு போடணும்னா பணம் கொடுங்க. நீங்க இங்க போட்டே நீங்க பாக்க என்ன எழுதலாம் எடுக்கலீங்களா? நீங்க எடுக்கங்க, வருஷம் என்ன? எல்லாமே எழுதுங்க மேடம். அதெல்லாம் போச்சு, அதுக்கு புது கண்ணாடி நீங்க கருப்பு கண்ணாடி அதெல்லாம் நீங்களே அதான் இருக்கட்டுங்க. நீங்க ஃபாரம் கொடுத்தாங்கன்னா நீங்க அதை என்னென்ன எழுதணுமோ அதை எழுதி கொண்டு வந்து நீங்க கொடுத்தாதான் நாங்க அப்படி உங்களுக்கு விதிமுறை இருக்கா? ஆமாங்க. சரிங்க, இதெல்லாம் போட ஒண்ணுமே போடலைங்க. ஒண்ணுமே போடலையா? சரி, அந்த பானை கொடுங்க, எழுதி கொண்டு வர்றாரு. வரவங்க பூராவே இப்படியே சொன்னீங்கன்னா நாங்க எப்பதான் நிக்கிறது? பழம்பரை ஓட்டு போட்டுருங்க, பல அர்த்தத்தை மாறி மாறி வந்துருங்க. எல்லாமே இப்படி அலங்கரிக்கிறீங்க. பிடிக்கிறாங்களோ பட்டணத்துல நாய் பிடிப்பான், எலி பிடிப்பான், ஓட்டு போட ஆடையெல்லாம் இவங்க நாய எலிய காக்கா அச்சிதமா பிடிக்கிறாங்களோ பிடிக்கிறாங்களோ படமேடே வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காடையை நான் பத்திரமா வச்சிருக்கேன்னு கேட்குறீங்க. உன்னைக்கு எல்லாரும் அப்பா அம்மா பிறப்பு சான்றிதழ் வச்சுக்கிற ஒரே காரணம் என்னன்னா அந்த சொத்துக்கு எங்களுக்கு தேவைங்கிறக்காக தான் வச்சிருக்கானே தவிர ஒண்ணுமே இல்லை. நான் அதையும் வச்சிருக்க போறது இல்லை. தமிழ் அரசன் மயிலா சேவியரா இதெல்லாம் இதெல்லாம் என்கிட்ட கேட்கவே வேண்டாம், தூக்கிடு. அடுத்தது சோறு இருக்கட்டும், ராகவன் இருக்கட்டும். செலியன் இதெல்லாம் வேண்டவே வேண்டாம், தூக்கிடு. கனிமொழியா இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா? சாரியா இதெல்லாம் இருக்கட்டும். அச்சயமாவா நான் வாண்ட நைஸ் ஸ்வீட் கடையில் எனக்கு முன்னாடி வந்து முந்திக்கிட்டு நிற்கிற வரவ அதுங்களெல்லாம் தூக்கு வீட்டம்மாவே சொல்லிட்டாங்க, அப்போ தூக்கிடு. ஒரு இதாக இருக்கே சர்ச்சிபிட்டி, இந்த ஆளுக்கு ஒரு சீட் ஒன்று கொடு. அந்த மாதிரி பேர்களை வைக்க வேண்டியதை வச்சுட்டு மற்றதெல்லாம் தூக்கிடு. ஓகே.